முதலாம் ராஜேந்திர சோழன் காலத்திலும் கிபி 1033 வணிக உறவுக்காக தூதுக்குழு அனுப்பப்பட்டது. கடல் வணிகம் தடையின்றி நடக்கவே ராஜேந்திர சோழன் கடாரத்தின் மீது படையெடுத்தான். முதலாம் குலோத்துங்க சோழன் காலத்தில் கிபி 1077ஆம் ஆண்டில் 72 பேர் அடங்கிய பெரிய வணிக குழு ஒன்று சீன அரசவைக்கு சென்றதாக சீனாவின் சாங் வம்சத்தின் குறிப்புகள் கூறுகின்றன. சீன நூல்களில் குலோத்துங்க சோழனை திஹீவா கியாலோ தேவன் குலோத்துங்கன் என்று குறிப்பிடுகின்றன. குலோத்துங்க சோழன் 1079ஆம் ஆண்டில் சீனாவின் குவாங்சோவில் உள்ள தாவோயிச மடத்துக்கு 6 லட்சம் தங்கத் துண்டுகளை அனுப்பினார். இதற்கு பரிசாக சீன அரசவை குலோத்துங்கனுக்கு ஒரு சிறப்பு பட்டத்தை அளித்ததுடன் சோழ அரசுக்கு முதற்தர வர்த்தக அந்தஸ்தையும் வழங்கியது. வணிக மற்றும் கலாச்சார தொடர்புகள். சோழர் காலத்தில் தமிழ் வணிகர்கள் குழுக்களாக சீனாவில் குடியேறினர். சீனாவின் தென்பகுதியில் உள்ள குவான்ஷோ என்ற ஊரில் தமிழ் வணிகர்களால் ஒரு கோயில் கட்டப்பட்டதாகவும் குறிப்புகள் உள்ளன. நாகப்பட்டினம் சோழர்களின் முக்கிய துறைமுகமாக விளங்கியது. இது சீனா மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடன் கடல் வணிக பாதைகளை கொண்டிருந்த ஸ்ரீவிஜய பேரரசுக்கு ஒரு முக்கிய மையமாக இருந்தது. சோழ மன்னர்கள் நேரடியாக சீனாவுக்கு பயணம் செய்தார்களா என்ற தெளிவான தகவல் இல்லை என்றாலும் பல தூதுக்குழுக்கள் வணிகம் மற்றும் அரசியல் நோக்கங்களுக்காக சென்றுள்ளனர். இந்த உறவுகள் சோழர்களின் கடல் கடந்த வணிக முயற்சிகளுக்கும் அவர்களின் கடற்படை பலத்திற்கும் சான்றாக அமைகின்றன.